ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பஞ்சாயத்து செக்யூரிட்டி இன்டர்வியூ வந்து வர 12ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன, ஸோ டிஎன்ஆர்டி அஃபிஷியல் வெப்சைட்லேயே நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதை எப்படி கண்டுபிடிச்சி அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு டேபிள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களோட 10th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை வந்து 85% ஆர் போர்ஷனுக்கு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 15%க்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூவே நடக்க போகுது. இந்த 15லேயே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 10 மார்க்குக்கு இன்டர்வியூவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டதுக்கு என்ன ஆன்சர் சொல்றீங்களோ அதுக்கு 10 மார்க்கு. 5 மார்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஆட்டிடியூட் இதெல்லாம் பொறுத்து 5 மார்க் போடுவாங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து 15 மார்க்கு. இது வந்து உங்க 10th மார்க் தான் டிசைட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மெயின் வந்து 10th மார்க் தான். 10thல இப்போ நீங்க ஒரு 498 அப்படிலாம் எடுத்துட்டு இது இன்டர்வியூல கொஞ்சம் மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ நான் ஏன் டாபிக் சொல்றேன்னா, நான் கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எப்படின்னு போட்டுட்டேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோ போட டிலே ஆகும். அதுக்குள்ளே இந்த டாபிக்லாம் தெரிஞ்சால் இதை பற்றி நீங்கள் போய் நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாயத்து ஆக்ட். ஸோ பஞ்சாயத்து ஆக்ட் வந்து 1994 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட் எப்போ வந்து ஃபர்ஸ்ட் 1992ல வந்து ஆக்ட் இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் போட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் 1994ல அஃபிஷியலாக ஆக்ட் வந்துச்சு. ஸோ இந்த ஆக்ட் எப்போ வந்துச்சு, அது என்ன செக்ஷன் கீழே வந்துச்சு, அது வந்து சட்ட திருத்தம்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இது 72 74 சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 73 கூட தெரியல. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு. அது இல்லைனாலும் நீங்கள் போய், நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது இல்லைனாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பஞ்சாயத்து ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ரெண்டாவது வந்து கரண்ட்ல இந்த பஞ்சாயத்து போர்டெல்லாம் மேனேஜ் பண்ற அந்த மினிஸ்டர் யாரு, நம்மளோட சீஃப் மினிஸ்டர் யாரு, ஸோ ப்ரீவியஸ் மினிஸ்டர் யாரு, அந்த மாதிரியான டீடைல்ஸ் கேட்கலாம். அது ஓரளவுக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் நீங்க போனோடனே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லுவாங்க. நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து கேட்பாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு வேளை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அந்த டிகிரியை பத்தி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அந்த வேலைக்கு போகாம இப்போ இந்த வேலைக்கு வரீங்க, அந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் கொஞ்சம் ஆன்சர் வந்து நீங்க நெட்ல போட்டாலே கிடைக்கும். இல்லை இந்த மாதிரி கொஸ்டினுக்குலாம் நான் ஆல்ரெடி என்னோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோல ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ அதை ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து செக்ரட்டரியோட முக்கியமான பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி டே டு டே லைஃப்ல உங்களோட ரோல் வந்து காலையில நீங்க வேலைக்கு வரதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்னன்னா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கு. இந்த வீடியோட எண்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி பார்க்குறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இதை பற்றின வீடியோவும் கேட்பாங்க. இதில் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் பார்ட் 1 பார்ட் 2 கொஸ்டினில் போட்டுட்டேன். அதை பார்க்குறதுனால போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி என்னோட மெயின் வேலை என்னன்னா, உங்களுக்கு ஃபண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வரும். அந்த ஃபண்டை வந்து நீங்கள் தான் எந்தெந்த வேலைக்கு எவ்வளோ ஃபண்டு தேவைப்படுதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் அக்கௌண்ட், ஃபினான்ஸ் அண்ட் ஆடிட். இது வந்து ரொம்ப இன்டீரியராக தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஃபினான்ஸ் என்ன அதெல்லாம் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. பேசிக்காக பஞ்சாயத்துக்கு எப்படி ஃபண்ட் சோர்ஸ் வருது, இந்த டீட்டெயில் எல்லாமே நான் இன்டர்வியூவில் ஆல்ரெடி இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷனில் போட்டுட்டேன். ஸோ இதோட ஆன்சர் எப்படி பண்ணுறது, என்னென்ன ரூல்ஸ், ஆடிட் எப்படி பண்றது, இந்த மாதிரி காமனாக தான் கேட்பாங்க. சும்மா ஓவராலாக ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் தான் இருக்கு. இது கன்ஃபார்மாக கேட்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ ஏன் சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன்னா, இதுல வந்து நீங்க மேஜர் ஆஃப் த டைம் வந்து எக்ஸல் ஷீட்ல கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இந்த அக்கௌண்ட், ஃபினான்ஸ், இந்த ஆடிட் எல்லாமே எதுல நீங்க பண்ணுவீங்கன்னா எக்ஸல்ல பேசிக்கா சம் எப்படி பண்றது, ஆவரேஜ், கவுண்ட், ஃபில்ட்ரு, இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதோட வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்தது முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் இந்த கிரீன் கலர் ஸ்டார் போட்டிருக்க 3 டாபிக்குமே இந்த பேஜில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நாலேஜ். என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதோட பாப்புலேஷன் என்ன, அந்த டிஸ்ட்ரிக்டோட மென், ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க, சைல்டு எவ்வளோ இருக்காங்க, இதை எப்படி செக் பண்ணுறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டுட்டேன். அது லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்றேன். இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், வில்லேஜ் வைஸ் கேட்பாங்க. வில்லேஜ் வைஸ் எடுக்கிற லிங்க்குமே போட்டுட்டேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க யார்கிட்ட வந்து போய் ரிப்போர்ட் பண்ணுவீங்க, இந்த கொஸ்டின்ல இதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வந்துட்டு பிடிஓனா யாரு, அவரோட ரோல் என்ன, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட கேட்க சான்ஸ் இருக்கு. மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் பஞ்சாயத்து இருக்கு, ஸோ இந்த மாதிரி பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்கவும் சான்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஹை சான்ஸ் இருக்கு, இதை கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை வந்து
நீங்க வில்லேஜோ இல்ல எங்க போனாலும் லேண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ பேசிக்ஸ், அது ஒண்ணுமே இல்ல. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா என்ன, ஒரு கிரவுண்டுனா என்ன, ஒரு கிரவுண்ட் வந்து ஸ்கொயர் ஃபீட்டா கன்வெர்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கான வீடியோவும் ஆல்ரெடி போட்டுட்டு அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா ரிசர்வேஷன் பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், லேடிஸ்க்குன்னு தனியா ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. அது இல்லாம வந்து பிஎஸ்டிஎம், பிடபிள்யூடி, சர்வீஸ்மேன், விடோஸ் இல்லை கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் இதெல்லாம் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து இந்த பர்சனாலிட்டின்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து இதுல கேட்பாங்க. ஸோ இதுல எப்படி கேட்டுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கம்யூனிட்டி பேஸ்டு வந்து உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கம்யூனிட்டி பேஸ்டு வர்றது உங்களுக்கு கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு ஓசி கம்யூனிட்டி இல்லை பிசிலே கொஞ்சம் கம்யூனிட்டியில இருக்கீங்கன்னா, நமக்கெல்லாம் ரொம்ப வந்து கட் ஆஃப் மார்க் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா, இல்ல கம்யூனிட்டி ரொம்ப தப்பு, அப்படி ரிசர்வேஷன் தான் தப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க அஃபிஷியல் கவர்மெண்டா யோசிச்சு தான் அந்த இடத்துல பேசணும். ஸோ ரிசர்வேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஸோ அந்த சேஞ்சஸ் பத்தியும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ரிசர்வேஷன் பாலிசி ஒரு 1950 கொண்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் நடந்துட்டு அதை பத்தியும் நம்ம வந்து இப்போ யோசிக்கணும். மேபி கிரீமி லேயர், ஆக்சுவலி இப்போ நீங்க ஒரு எஸ்சி எடுத்துட்டா கூட எஸ்சியில வந்து நிறைய வந்து படிச்சு ஒரு நல்ல ஃபினான்ஸா ஒரு நல்ல செட்டில் ஆனவங்களும் எஸ்சி கேட்டகரியில வருவாங்க. ஸோ இன்னும் ஊர்ல ஒரு லோக்கல் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களும் அதே எஸ்சி கேட்டகரியில தான் வருவாங்க. ஸோ யார் மணி பேஸ்டு ஒரு எஸ்சி கேட்டகரி உள்ளேயே ஒரு மணி பேஸ்டு ரிசர்வேஷன் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்க ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து யாரையுமே குறை சொல்லக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க என்ன சண்டை போட்டாலும் என்ன பேசினாலும் ஜஸ்ட் அதை கேட்டுப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பொதுவான ஒரு ஆன்சர் சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஆன்சர் சொல்லுங்க. அடுத்தது அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் சினாரியோ கொஸ்டினுமே அதான் போட்டிருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, கரப்ஷன் யாராச்சும் பண்ணியிருக்காங்கன்னா கரப்ஷன் இல்லை ஊழல் யாராச்சும் பண்ணிட்டு இவன் வந்து உங்க பஞ்சாயத்துல இப்ப தண்ணி பைப்புகளுக்கு இவன் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே முன்னாடி சொல்லிட்டு, ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளைண்ட் வந்து என்ன கம்ப்ளைண்ட் எது வந்தாலும் அதை ஜஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர்ல என்டர் பண்ணிட்டு அந்த ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு பிடிஓக்கு இல்லை உங்களோட சுப்பீரியருக்கு அதை தெரிவிக்கணும். அதுதான் உங்களோட வேலை. அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டு அதுல என்ன ஆக்ஷன் அப்போதைக்கு எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் நீங்க எடுக்கணும். அப்புறம் கிராம சபை கூட்டம்னா என்ன, கிராம சபை கூட்டத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணுவீங்க, அதுல வந்து மினிட்ஸ் ஆஃப் மினிட்ஸ் ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னா அது என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க தான் நோட் பண்ணி வைக்கணும். கிராம சபை கூட்டம் எத்தனை நாள் நடக்கும், கிராம சபாங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ இது கம்பல்சரி எல்லா வில்லேஜ்லயுமே வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 6 தடவை நடக்கணும். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோன்னு போட்டேன்னா, இப்போ வந்து அஃபிஷியல் வெப்சைட்ல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இது வந்து டிஎன்ஆர்டியோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதில் எப்படி ப்ரோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாமே ஒரு எப்படி சொல்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிடுறேன், ஹோம் பேஜில் இதில் தான் நம்ம கிளிக் பண்ணோம். ஸோ இது உள்ள ஸ்கீம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸ்டேட் ஸ்கீம்ஸ் ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பஞ்சாயத்துல என்னென்ன ஸ்டேட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்துடும். ஸோ இது நீங்க ஃபுல்லா படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ டிஹெச்ஏன்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதோட வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் ஒவ்வொரு ஸ்கீமையும் போட்டு அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது இருக்கு இல்லையா, எம்ஜிஎன்ஆர் இஜிஎஸ்னு, இதுதான் வந்து 100 நாள் வேலை திட்டத்தோட ஸ்கீம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அது இல்லாம என்ன ஸ்கீம்ஸ்னா எக்ஸ்டர்னல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்னென்ன, இது ரொம்ப பெருசாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஜென்ரலாக ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆக்ட் பண்ணி சொல்லியிருந்தேன்னா அது ஒன்றுமே இல்லை, பஞ்சாயத்து ராஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ பஞ்சாயத்து ராஜ்னால என்னென்னுமே போய் தெரிஞ்சுக்கோங்க. இதில் போனீங்கன்னா டிஎன் பஞ்சாயத்து ஆக்ட் அப்படின்னே ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ பஞ்சாயத்து ஆக்ட் பற்றின இதுலேயே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ 1994 கொண்டு வந்தது இந்த ஆக்ட். தமிழ்நாடு ஆக்ட் 21 படி 1994 கொண்டு வந்தது. ஸோ இந்த ஆக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எங்க இருக்கும், எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏதாச்சும் வெப்சைட்ல இருக்குமான்னு கேட்டோம்னா டிஎன்ஆர்டி வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ரூல்ஸ், பஞ்சாயத்தோட ரூல்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபுல்லாக போய் படிக்கணும்லாம் அவசியம் இல்லை, பேசிக் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், ஸோ வேறு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போனீங்கனாலுமே பஞ்சாயத்து ராஜ்னு இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது உள்ள வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்துறேன்.
ஸோ கீழே இங்கே வந்திருக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து 2024 பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு ஒரு பேட்டர்னோ இல்லை போர்ஷனோ கொடுக்கல. இப்போ டிஎன்பிஎஸ் எக்ஸாம்பிள் இதில் எந்த கொஸ்டின் வரும்னு சொல்லுவாங்க, அதை படிப்போம். இது வந்து என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். இதில் என்னோட முக்கியமான ஒரே ஒரு டிப் என்னன்னா, என்ன கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப போல்டாக தைரியமாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ ஜாப். இந்த ஒரு ஜாப் கிடைக்கலன்னா கூட நெக்ஸ்ட் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிடைக்குமா கிடைக்காதா ரொம்ப டென்ஷன்லாம் ஆகிட்டு போகாதீங்க, ஜாலியாக போங்க. ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல அதில் ஒரு ஆளாக நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ நிறைய பேர் நாட் செலக்டட் வந்திருக்கு, அதில் செலக்ட் ஆகிருக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை மனசில் ஏற்றுக்கிட்டு கான்ஃபிடென்ட்டாக பதில் சொல்லுங்க. ஆட்டிடியூட்னா நீங்கள் வந்து உங்களை எப்படி வந்து ஒரு இன்டர்வியூருக்கு முன்னாடி உங்களை எப்படி நீங்கள் ஷோ கேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்களை எப்படி சொல்கிறது, உங்களை வந்து ஒரு பொம்மை மாதிரியே நினச்சிக்கோங்களேன். அந்த பொம்மை நல்லா இருந்தால் தானே அவங்க வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க, நீட்டாக ஹேர் கட் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு போங்க, பென் ஒன்று எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வேணாலும் நான் கண்டிப்பாக போகிறேன். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டாபிக்னு பார்த்தா இதை மேஜர் டாபிக், இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பாய் பாய்.